1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். நீங்க பெரியவங்களோ தாழ்ந்தவங்களோ இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்டவங்களோ அதெல்லாம் இங்க வந்து பொறுப்பு அல்ல, அதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல. அது உலகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை குறித்ததான கவலையும் சபைக்கு அல்ல, தேவனுக்கு அல்ல. நீங்க எதற்காக தேவன் உங்களை சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்னா ஒரே ஒரு விஷயம் தான், தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு இந்த சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆதியிலே தேவன் ஆதாமோடு ஐக்கியமாய் இருக்க விரும்பினார். அந்த ஐக்கியம் பிளவு உண்டானது. பின்பு நோவாவோடு, ஏனாக்கோடு, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு தனி மனிதர்களிடத்தில் இடைப்பட்டு கொண்டிருந்தார். பின்பு முழு ஜனங்களோடு, இஸ்ரவேல் ஜனம் தன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவர்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இது எல்லாம் தோல்வியில முடிந்தது. எதற்காக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார்னா, இந்த ஜனங்களோடு என்னால் ஐக்கியமா இருக்க முடியல, இவன் செய்கிற பாவம் இவள் செய்கிற பாவம் மகிமை இல்லாத இடத்திலே தேவனாலே சஞ்சரிக்க முடியவில்லை, வர முடியவில்லை. கடைசியாக ஒரு முடிவெடுத்தார், என்னையே கொடுப்பதே அல்லாமல் வேற எந்த ஒரு விஷயத்திலும் என்னுடைய பிள்ளைகளோடு நான் இடைபட முடியாது, ஐக்கியப்பட முடியாது என்று தெரிந்து கொண்டு அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். குமாரனை அனுப்பினார் என்று சொல்லும் போது தன்னையே அனுப்பினார் என்பதுதான் பொருள். இப்பொழுது அவர் என்ன சொல்றாரு, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற யாரும் என் பக்கத்துல நெருங்க முடியல, அதனால இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய குமாரனை கொடுத்து, என்கிட்ட உங்களால வர முடியல, நான் என்ன ட்ரை பண்ணாலும் வர முடியல. 10 கட்டளைகளை கொடுத்து பார்த்தேன், மோசையோடு இடைப்பட்டு பார்த்தேன், எலியாவோடு இடைப்பட்டு பார்த்தேன், எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே என் ஜனங்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். இப்போ தன்னுடைய குமாரனை கொடுத்து, தம்முடைய, பாருங்க, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய, அதாவது என்னை நானே அனுப்பினேன், உங்களுக்கு அவர் கர்த்தரானார். உங்களுக்கு கர்த்தரானார் என்று சொன்னால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தேவ பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம், ஒரு சந்தர்ப்பம். இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் நெருங்குவதற்கு, ஐக்கியமாவதற்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார்.